டாக்டர் இப்போ ஒரு கேள்வி உங்கள்ட்ட. ம். இந்த மாதவிடாய் காலங்கள்ல சில மகளிர் வந்து அதிகமான ரத்தப்போக்கு, ம். அ பேக் பெயின், வயிற்று வலி, ம். இதோட கூட ம். கொஞ்சம் ஹிஸ்டீரிக்கா மன ம். அழுத்தத்தோட கூட ம். வித்தியாசமா பதிவா அவங்களுடைய இயல்பான குணத்த விட்டு மாறுபாடா அ ம். பிஹேவ் பண்றாங்களே, ம். அதுக்கெல்லாம் கூட நம்மட்ட வைத்தியம் இருக்கா? ம். அதாவது இதுக்கு அந்த ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது, அவங்களுக்கு உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாயிரும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரத்தம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துமே கம்மியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சிலவங்களுக்கு மெனோபாஸ் டைமா இருக்கலாம். ஸோ மெனோபாஸ்ல அவங்களுக்கு அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸு, அதாவது அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது, கம்மியா சுரக்கிறது. அதனால கூட அவங்க மூட் ஸ்விங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தாலே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்துடலாம். நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேலை செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு அனுசரணையா அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஹஸ்பண்டோ, இல்லைன்னா அவங்க தோழியோ, இல்லைன்னா அவங்களோட குழந்தைகளோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா கண்டிப்பா இந்த மன அழுத்தத்துல இருந்து அவங்க கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜிக்கல் கேர் ரொம்ப வேணுங்கிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு வியாதிக்குமே நோய் உடம்பையும் பாதிக்கும், மனசையும் பாதிக்கும். ஸோ நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தையும் கொடுக்கணும், உடலுக்கு சரி பண்ணக்கூடிய மெடிசனும் கொடுத்தாதான் அவங்க முழுமையான குணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அருமை டாக்டர். நன்றி.